டேய் தம்பி, என்னடா என்ன சத்தம்? அடிச்சு தான் கேட்கு, ஒரே சத்தமாக கேட்கு. ஏய்க்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? நீ ஏக்கு இங்கே வந்த? ஏமா என்னாச்சு? நீ ஏக்கு இங்கே வந்த? உனக்கு வேலை இல்லையா? சத்தமாக கேட்கு. அடிச்சியா இல்லைண்ணா எதையும் போட்டு உடச்சிடலாம், அதுக்கு தான் வந்தோம். என்னையா ஒரே சத்தமாக கேட்கு, வர வான் சத்தம் கேட்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்க, நான் சும்மா பேசிகிட்டு இருப்பேன். நான் அடிக்காத, நீ சத்தமாக கேட்கணும் தான் நாங்கள் அங்கே போனோம் ஒரு ரூமுக்கு. நீ இல்லை, சாமி ரூமுக்கு போனோம், சாமியை தான் சொன்னோம். போய் அங்கே பட்டிருக்கா பிரியா ஊருக்கு போகிறாங்க. சாமி என்ன சொன்னா? இங்கே இல்லை, 2 பேரும் மசாலா பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். தம்பியை பார்க்க தம்பி ரூமுக்கு போனால் அங்கே ஒருத்தர் இல்லையே, அதான் இங்கே வந்தோம். எங்கே இருக்குன்னு பார்த்து சத்தம் ஏன் கேட்கு, என்னாச்சு? நாங்கள் போனோன்னா அப்போ தான் சொன்னேன் பிரியா, ஏக்கா நான் ஊருக்கு போகிறேன் சாயந்தரம் அப்படின்ட்டு. ஏன் கேட்டோம், எப்போ தம்பி போகும்போது தானே உன்னை விட்டு போகிறான்னு சொன்னேன்னே. இல்லைக்கா நான் போகிறேன் அப்படிங்க. ஏகி ஏக்கு ஒன்றும் இல்லை, போ வாயை வச்சுக்கிட்டு போய் வேலையை போய் போ. தம்பி என்னாச்சியா? பிரியாணி சத்த போட்டியாம்மா? ஆமாம், ஏகி அழுதுட்டுருக்கேன். மற்றதெல்லாம் பார்க்க சொன்னால் பார்க்க மாட்டா, இதெல்லாம் க்ளீனாக பாப்பா. ஆளை மூஞ்சிண்டு போன்னு சொன்னேன், போ போய் வேலையை போய். சரி சத்தம் படம் பேசுங்க. என்னடா சொல்லி வச்சிருக்கோம் போனாட்டி பிரியலா? இவளை இம்மா என்னாச்சு? உன்னை போய் வேலையை தானே பார்க்க சொன்னேன், இப்போ எதுக்கு வந்து கத்திட்டு இருக்க? பிரியால என்ன சொல்லிக்க அப்புறம் வந்தாங்க சரி? இம்மா உங்களுக்கு இப்போ யார் சொன்னா? பிரியாட்ட போய் கேட்டோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. எதுவும் கொண்டு போறியா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், இங்கேருந்து இன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ணி தராதம்மா அப்படின்னா. நீ எதுக்குன்னு கேட்டால் அப்போ தான் சொன்னேன், உன் மருமவ நான் ஏக்கு இங்கே இருக்கேன்னு கேட்க, நான் நம்ம வரமாட்டேங்க அப்படியே சொன்னா எனக்கு தெரியுமா? நீ பேசாமல் போயிரு. ஏம்மா நீங்கள் உள்ளே போங்க, பிறகு வந்து பேசணும் போங்க. நீ அமைதியாக இருப்பாடா தம்பி. நான் சொன்னதுக்கு மரியாதை இல்லையா? சும்மா இருப்பா. சொல்லுங்கம்மா. என்ன சொல்லுங்கம்மான்னு கேட்டுட்ருக்கேன். உன் முன்னாடி என்ன வார்த்தை கேட்டிருக்க பிரியாவை பார்த்து? என்னடா நீ அமைதியாக இருக்க, உன் முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? பதில் சொல்லு தம்பி. உன் முன்னாடி பேச விட்டா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பிரியா யார் உனக்கு? பிரியா யாருன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் என்னம்மா கேள்வி? முன்னாடி கேட்டிருக்க, நீ உன் அமைதியாக இருக்கா? முன்னாடிட்ட உனக்கு எவ்வளோ தைரியம் உண்டு, நீ என் பிள்ளையை விட்டு விட்டு வெளியே போங்க. ஏன்னு நீ எப்படி சொன்ன பிரியாவை? என்ன நீ சொல்லி தான் கேட்கலாம் உன் முன்னாடி? நீ வாயை திறக்க மாட்டேக்கா, உன் முன்னாடி வாயை திறக்க மாட்டேக்கா? அம்மா நீங்கள் கோவப்படாங்க, கொஞ்சம் இருங்க. அவனை ஏமாத்திட்டுறிய, அவன் மேலே ஏன் கோவப்படுத்திய? அவனா கேட்டான். கேட்டால் பதில் சொல்லல. அவன் முன்னாடி பேசியிருக்கா, அவன் பாட்டுக்கு இருந்தானே என்ன அர்த்தம்? தம்பி உனக்கு நீ அவளுக்கு செய்ய கஷ்டமாக தான் சொல்லி, ஏன் நான் செய்கிறேன். அதுக்கு உன் முன்னாடி விட்டு இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? என்னை பற்றி தெரிஞ்சது உங்களுக்கு அவ்வளோதானம்மா? ஸோ முன்னாடி இந்த வார்த்தை கேட்டிருக்க, நீ உன் பாட்டுக்கு இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லு. எங்கிட்ட வேறு மறைச்சிட்டு தான் இருக்கிய. இப்போ சத்தம் கேட்க வரலன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது, அப்படி தானே? இப்போ என்ன சத்தம் கிடச்சி சொல்லு. பிரியா போய் சாமியாட்ட சொல்லியிருக்கேன் நானாட்ட. அதுதான் இப்போ ஆளை வந்து அவளை அடித்தான், அதான் சத்தம் கேட்டிருக்கோம். அவன் அடித்தது கூட அவன் எதுவுமே சொல்லலாமா, அவளுக்கு சப்போர்ட்டும் பண்ணல, புரியுதா? நீங்கள் தேவையில்லாமல் அவன்கிட்ட கோவப்படாங்க. அவனும் அமைதியாக இருந்தால் என்னையா அர்த்தம் சொல்லு. கேட்கறதுக்கு வாயை தவிர பதில் சொல்லுதான் பாரு. உனக்கு அவ்வளோ துமுறடி. என் பிள்ளையை வெளியே அனுப்பிட்டு நீங்கள் இருக்கணும்னா உனக்கு உட்கார வச்சு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும் பாரு. அதான் என் பிள்ளை இந்த கேள்வி கேட்க. என் பிள்ளையை வெளியே போன பிறகு நீங்கள் இருக்க நம்ம அவசரப்பட்டு வார்த்தை விடாது, சும்மா இருங்க. அம்மா கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லி? அவளை பிறந்ததுலேருந்து ஒன்றா தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னங்க அவளுக்கு ரொம்ப துமறி பேசலாம், இல்லை அவனுக்கு கொடுக்க செல்லம் தானே, அவனும் கேட்டுட்டு சத்தக்காம தானே இருக்கான். என் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செய்வான். இப்போ ஒரு வேலை செய்ய மாட்டான், வந்து அவங்ககிட்டே தான் இருக்கா ரூமில். இதுக்கு எல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தது காணாதுன்னு அவன் என்னென்னா பிரியலை அங்கே போங்க, உன் வீடு அங்கே இருக்குங்க. இது என்னடா பேச்சுது? ஒன்றவே என் பிள்ளைக்கு கட்ட நினச்சே தப்பு தான். எனக்கு அப்புறம் இந்த எல்லாரையும் நீ பார்த்துக்கூட நினச்சா, நீங்கள் இப்போமே என் பிள்ளையை வீட்டை விட்டு வெளியே போங்க ஒன்றை சொல்லக்கூடாது, என் பிள்ளையை சொல்லணும். அவன் உனக்கு ஏற்ற மாதிரி ஆடுதான் பாரு, அதான் இப்படி கேட்க என் பிள்ளைய. வந்தா என்கிட்ட பேச மாட்டேக்கான் என் பிள்ளை. சொல்லு. வாரம் வீடு ரூமுக்குள்ளேயே தான் இருக்கான், சாப்பிட வாரம் கொஞ்சம் நேரம் பேச வந்தாலும் போயிடுதான். அந்தளவுக்கு மயக்கி வச்சுருக்கேன் என் பிள்ளைன்னு. அதான் நீ சொல்கிற விட்டு அவன் கேட்டுட்ருக்கான். என் பிள்ளை மேலே எவ்வளோ பாசமாக வந்தவன், நீ வந்து இப்படி மாற்றிட்டிய அவளை. அந்த அளவுக்கு கேள்வி கேட்க நீ அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்தளவுக்கு நீ மயக்கி வச்சுருக்க. உனக்கு நினச்சா சண்டை கூட என் பிள்ளைட்ட. நீ சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லலாட்டா. அவன் அப்போன்ட்ட போய் இருந்துட்டு தானே வரேன். ஒரு மாதம் என் பிள்ளை வானா வந்துடணும், கூட்டு போனா போயிடணும். உன்னால் எவ்வளோ பைசா அவன் செலவு பண்ணிகிட்ருக்கான். இப்படி இருப்பேன்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் என் பிள்ளைக்கு நான் உனக்கு கட்டணும்னு ஆசைப்பட்டுருக்க மாட்டேன். இப்போமே என் பிள்ளைய வெளியே போங்க, நீ வெளியே போ, உன் வீட்டை பார்த்து போ. என் பிள்ளைய வெளியே சொன்ன பிறகு நீங்கள் இருக்கலாமா? உனக்கு நீ வேலைக்கு போகிற, நீ இருக்க வச்சு உன் பிள்ளையை நான் பார்த்துக்கிட்டு உனக்கு பொங்கி தந்துக்கிட்டு இருக்கேன். நீ திமுறேன்னு என் பிள்ளைய வெளியே போங்க.
ஏம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? வெளியே போன்னு சொல்லியிருக்கீங்க. சும்மா இருக்கு. இப்போ யார் பிரியாவை விட்டு கொடுக்க போகிறா? அவளை யார் போக சொன்னா? அவள் வேறு வேலை இருக்குன்னு தான் போயிட்டு வருவா. புரியுதா? நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அவள் வராமல் எப்படி இருப்பா? நாங்களும் தான் விட்ருவோமா அந்த போகணும். சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்கம்மா. இருந்தாலும் இவன் பிரியாவை இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்லடா. ஏகிட்ட அப்படி சொல்லுவா? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே செல்லம் கொடுப்பா இப்போ அவளுக்கு. அதான் இருக்கான் சப்போர்ட்டில் தான் அப்படி பேசுதா. இதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என் வீட்டில் அவளுக்கு இருக்க இடம் கிடையாது. வெளியே போய் சொல்லல. தேவையில்லாத பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவளை வெளியே போன்னு சொல்லுமா? எதுக்கு? என் பிள்ளைய வெளியே போய் நம்புற அவளுக்கு இங்கே யாரும் இடம் கொடுக்கா? இல்லை கேட்கங்க. போ சொல்லு. அவள் எங்கேயும் போயிருக்கட்டும். எனக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது அவளுக்கு. சரி, அது நீங்கள் உங்கள் அண்ணன் பொண்ணாக இருந்தால் அப்படி சொல்ல வேண்டியதான். வெளியே போகணும். இப்போ அவள் யார்? ஏன் அவனும் சேர்ந்தானே அவளுக்கு சால்ட்டை தட்டிகிட்டே இருக்கான். ஒரு வார்த்தை கேட்காம பேசாமல் இருக்காமல. ஆ இப்போ அவன் யார்? அவன் பேசலைன்னா அதுக்கச்சிட்டு அவன் பொண்டாட்டி இல்லைன்னா ஆயிருமா? என்னம்மா இது பேச்சு உங்களுக்கு? அவன் தங்கச்சி போன்னு சொல்லுதான். அவன் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணிட்டு ஒன்றும் பேசாமல் தானே இருக்கான். நானே சத்தம் போட்டாலும் ஏம்மா நீங்கள் பிரியாவை திட்டாதீங்க அப்படின்னு சொன்னவே இன்றைக்கி பொண்டாட்டி வந்தாலும் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கானே. எப்போ பாரு அவள் கூட தான் ரூமில் இருக்கான். சரி நானும் சரி வெளியே போயிட்டு வரேன், அவன் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோன்னு பார்த்தா இன்றைக்கி என் பிள்ளைய வெளியே போங்க. நான் இருக்கும்போதே என் பிள்ளைய வெளியே போங்க. நாளைக்கு என் பிள்ளை என்ன ஆகும் சொல்லு. அவள் புருஷன் இங்கே இல்லைன்னு தானே நீங்கள் அந்த பறிச்சு பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஏம்மா அவன் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நீங்கள் பார்த்திலாமா? எதையாவது பேசிகிட்டு இருக்காங்கம்மா கோவத்தில். சொன்னால் கேளுங்க. அவன் பிரியாவை விட்டு கொடுத்துட்ருப்பான்னு நினைக்கல நீங்கள்? என்னம்மா நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் அந்தளவு போயிரும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவன் செஞ்சாலும் செய்யட்டாலும் என் பிள்ளைய நான் பார்த்துக்கிடுவேன் விடு. நான் சொல்கிறேன் என் வீட்டில் எவனும் இருக்காண்டா. என் பிள்ளைய வெளியே போன்னு சொன்ன பிறகு எவ்வளோக்கு இடம் கிடையாது. வெளியே போய் சொல்லியாச்சு. வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லு. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? போங்க வீட்டுக்குள்ளே போங்க, நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டு இருக்காங்க. பிரியாவை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். ஏன் நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் தான் அவங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோமோ? இல்லை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்? சும்மா இதாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அவளை பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்கள் பொறுப்பு. நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், இனிமே அவன் பாப்பான்னு நானும் இருக்க வேண்டியது. ஆமாம், கடமை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இனிமே அவன் எப்படி போனா என்ன? அதான் பொண்டாட்டி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்ன பேசுனா என்ன? அவனுக்கு என்ன கவலை? அவள் சரி மாப்பிள்ளை வெளியே போயிருக்கு, இங்கே வந்தாச்சு நம்ம அண்ணன் மைனி எல்லாம் இருக்காங்க, அக்கா அப்படிலாம் இருக்க, சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தானே இருந்துட்டு போகலான்னு வரான். நான் இருக்கும்போதே அவளை வெளியே போன பிறகு அவன் சொன்னான் வெளியே போய் சொல்லி. நான் முன்னேறி யார்கிட்ட சொன்னோமா? சுனில் சொன்னா? அவன் பொண்டாட்டி தானே சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் சொல்லையா? நான் இனிமேல் எவன் பொண்டாட்டி வேலைக்கு போனாலும் நான் பார்க்க மாட்டேன் சொல்லியாச்சு. எவளுக்கும் பொங்கி கொடுத்துட்ருக்க எனக்கு முடியாது. நான் 4 காசு பார்த்தா தான் என் பிள்ளையை நான் பார்க்க முடியும். அவளுக்கு நல்லது கிட்டதுன்னா நான் எப்படி செய்ய? அப்போ அவன் வேண்டான்னு பேசுதீங்களோ? இல்லை அவன் செய்ய மாட்டான், நாங்கள் செய்ய மாட்டோம் விட்டுட்டு நினச்சில. உங்களை எதுவுமே சொல்லலையா? உங்கள் பொண்டாட்டி மாதிரி 2 பேரும் நான் எதுவுமே சொல்லலை. அதில் நான் பார்ப்பையா சமயம் பாவி நல்லா பார்ப்பால என் பிள்ளைல. என் வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, வெளியே போய் சொல்லியாச்சு. நான் இருக்கலாம் மேடம், கேட்காமலாம் பதில் சொல்லுங்கள். அது அவன் முடிவு. அவனுக்கு அம்மா வேணுமா தம்பி தங்கச்சி வேணுமா இல்லை பொண்டாட்டி வேணுமான்னு பார்த்து அவன் தான் முடிவு பண்ணணும் சொல்லியாச்சு. ஆனால் அவன் பொண்டாட்டி என் வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சரி சுதா, என் பிள்ளைங்க அதுவும் தடாரம்ல போ தூக்கிட்டு வா. இன்னும் 5 நிமிஷம் என் பிள்ளைங்க கைக்கு வரணும். இந்த ஒன்று தாம்மா கொடுத்தேன். சொல்லுங்க மாமா. போவாம்மா போய் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணு. உனக்குள்ளது பாப்பாக்குள்ளது எனக்குள்ளது 3 இடத்துக்குள்ளதும் பேக் பண்ணு. போ, ஒரு 1/4 மணி நேரம் டைம். பேக் பண்ணிடு. வேண்டாம் மாமா, நீங்கள் வரேன்டா. இங்கே இருங்க. பாப்பா வச்சுக்கிறீங்களா? பாப்பா நான் கொண்டு போட்டேன். எனக்காக நீங்கள் வராதிங்க. சொன்ன கேளுங்க, என் மேலே தான் கோவம். நான் போகிறேன். நான் தான் பேசினது தப்பு, தெரியாமல் பேசிட்டேன். என்ன தான் அவங்க சொன்னாங்க? நீங்கள் பாப்பாவை வச்சுக்கிறீங்களா? நான் கொண்டு போட்டேன். நீங்கள் பார்க்க வருவீங்களா? நான் சொன்ன நீ கேட்பேன்னு சொன்னாலம்மா. நீ யார் இப்போ? என் மேலே தான் மாமா கோவம், என் மேலே தான் தப்பு இருக்குது. நீங்கள் வரேன்டா, உங்களை ஒன்றுமே சொல்லலை அவங்க. நீங்கள் இங்கே இருங்க. சொன்னது சரி, போ பேக் பண்ண விடு. போமா. நாளைக்கு வேலைக்கு எங்கே போகிறோம்? டென்ஷன் ஆகாத, நீ வேலைக்கு போ சரியா? நம்ம லீவ் இன்னைக்கு தான் ஊருக்கு போகிறோம் சரியா? எவ்வளோ வரவே வர மாட்டியா? வாரேன். என்னால் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் இங்கே இருங்கன்னு தான் சொல்கிறேன். தப்பு என் மேலே தானே? தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. புரியுதா? தப்பே பண்ணாலும் நீங்கள் யார்? சொல்லு, யோசிச்சு தான் நான் சொல்லுதேன் சரியா? தப்பு உங்கள் மேலே இருந்தாலும் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது சரியா? சாரி, மன்னிச்சிருங்க. நான் பேசினது தப்பு தான். அது வேறு ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அதுவும் பிரியாவை அப்படி பேசிருக்கக்கூடாது, தப்பு தான். நான் அவட்ட சாரி கேட்டேன். அந்த காலம் கேட்டுட்டு சாரி சொன்னீங்க?
வேலைக்கு வர தும்மிட்டா தானே அந்த பேச்சு பேசுனேன். நான் கேட்கேன். நான் ஆய்க்கு என் பிள்ளையும் மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு என்ன இருக்குது? டேய், என் பிள்ளை நான் 5 நிமிஷத்தில் என் கைக்கு வரணும்னு சொல்லிட்டேன். தூங்குதல்ல, அப்புறம் தூக்கிட்டு வரனா முழிக்க மாட்டல. நான் 2 பேர் இருக்கோம்ல, அப்புறம் என்ன தூக்கிட்டு வா. அதான் எதுக்குன்னு கேட்டுட்ருக்கேன். தூங்குறவளை ஏன் தூக்கிட்டு வர சொல்லுது? சொன்னது செய்ய முடியுமா முடியாதா சொல்லு. சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்போவுமே புரிஞ்சுக்கிட்டேன். உங்களால் முடியுமா முடியாதா? சரி, நான் அங்கேருந்து தூக்கிட்டு வர ரூமுக்கு. அவள் ரூமில் தூங்கிட்டு சமைய விட. நீ இங்கெல்லாம் இருக்க, அப்புறம் ஏக்கு வெளிக்கு தூக்கிட்டு வரணுங்க. சொன்னதை மட்டும் செய், புரியுதா? கேள்வி கேட்டு இருக்கத தூக்கிட்டு வா. பேசுகிற பேச்சு சரியில்லை, புரியுதா? தப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவள் பேசுனது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நான் சாரி பண்ணுறதுக்கு தான் நான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன், புரியுதா? நான் இப்போ தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வெளியே வந்துட்டு. இப்போ என்ன சொல்ல வர? சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? சரி, நான் எடுக்கேன். ஆனால் நீங்கள் இங்கே இருங்க. இங்கே வந்தால் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்கள் தங்கச்சி கஷ்டப்படுவாங்க. நான் இருந்துக்குவேன் மாமா. பாப்பா வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் கொண்டுட்டு வாங்க, நான் பார்த்துக்குறேன். சரியா? நீங்கள் இங்கே இருங்க, வராண்டாம். ஊருக்கு போகும்போது பாப்பா தந்துட்டு போங்க, நான் பார்த்துக்குவேன். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வாங்க. நீ என்ன சொன்னால் கேட்க மாட்டியா? இனி எனக்காக எதுவும் பண்ணாதீங்க. எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, திட்டுறாங்க. வேண்டாம்மா, என்னால் தான் நீங்கள் இந்த கெட்ட பேர் வாங்குறீங்க. அதான் நான் உன்ட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். உன் மண்டட்டை நீ ஏற்றவே மாட்டேக்க. எது வந்தாலும் என்கிட்ட காட்டிக்கோன்னு சொல்லியாச்சு. என்கிட்ட தான் காட்டுற, அதோட நிப்பாட்ட வேண்டியதானே? இப்போ என்னெல்லாம் நடக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன். அதுக்கு தான் உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற காரணம். போ, சொல்லுது செய். ஆட்ட என்ன சொல்லுத? என்ன செய்ய சொல்லுத? பேசாமல் இருங்க 2 பேரும். போய் தூங்க போ. இல்லை, எங்களை பார்த்தா எப்படி தருது உனக்கு? இல்லை கேட்க. போய் தூங்கணுமா? எப்படி தெரியணுமோ அப்படி தான் தெரியுதுங்க. போங்க. எங்களை தூங்க போக சொல்லிட்டு நீ எங்கே போகலான்னு ஐடியாவில் இருக்க? என்னது என் பார்த்து தெரியலையா? இதில் என்ன வைப்பாங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? இறங்க மாட்டே நீ. பிள்ளையை தூக்கிட்டு வர முடியுமா முடியாதா சொல்லு. எல்லாம் எடுத்துட்டியாம்மா? பேக்குங்க லேப்டாப் எடுத்தியா? பர்சனல் எடுத்தியா? அப்படி ஃபோன்லாம் சார்ஜர் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன், ஆனால் உங்கள் பர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில. அப்புறம் லேப்டாப் எடுக்கலையே. பாப்பாக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டியா? ரொம்ப அவசியமானதை மட்டும் எடுத்துக்கோ, சரியா? வேறு யூஸ் பண்ணுறது வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் வாங்கி தரேன். சரி. இன்னொரு கேஸில் எடுத்து வச்சுட்டு வா. லேப்டாப்பு, சார்ஜரு, பாப்பாவுக்கு வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோ, சரியா? உன்னோட நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம், புரியுதா? பீரோவில் கொஞ்சம் பைசா இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துருவோம். பீரோ லாக் பண்ணிட்டு வா, சரியா? ரூமையும் லாக் பண்ணிட்டு வா. சரி மாமா. நீ வர வாங்கிறத நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க? நீ எடுத்துட்டியெல்லாம்? எடுத்துட்டேன் மாமா. சின்ன கார் சாவிங்க. தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க நீ. அரை வாங்க போகிற சொல்லியாச்சு. அவளுக்கு கொடுத்தாரே நீ வாங்கிறத. என்ன வேலை பார்த்துட்ருக்க நீ? இதெல்லாம் என்னது? எங்கே போகிறா? சாவி எங்கன்னு கேட்டேன். யார்கிட்ட இருக்குது? ஏன் ரூமில் தான் இருக்கேனே. போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். உன்ட்ட 2 வேலை சொல்லிட்டேன். எங்களால் போக முடியும், காரணம் இருக்குது, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உன்னை சொல்லுவேன். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? என்னது சொல்லி தொலைங்களா 2 பேரும்? என்னடா பண்ணுறாவே? உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. குழி தோண்டி புதைச்சிருவேன் ஐயா. ஓட்டிடு. எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நீ இவ்வளோ நேரம் வாயை மூடிட்டு தானே இருந்தேன். மூடிக்கிட்டு நில்லு. 2 பேர் இருக்கோம்லாம் வந்து கேட்க வேண்டியது தானே என்ன ஏதுன்னு. தேவையில்லாத வேலை பக்கத்துற சொல்லிட்டேன். கோவப்படுத்துற. 2 பேர் சொல்லுங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்காவே? என் பாத்திரத்துலையோ என்ன பண்ணுற நீ? நீங்கள் என்ன சொன்னீங்க? அவளை வெளியே போன்னு சொன்னீங்களா? அதான் அவன் கிளம்பிட்டான். அவனுமா போகிறான்? இங்கே என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிய? போக சொல்லிட்டு இல்லை, அதான் அவனும் போகிறான். நான் அவனை போன்னு சொல்லலையே, அவன் விருப்பம் சொல்லிட்டோம்ல. இப்போ அவனுக்கு பெற்றவனும் வேண்டாம், தம்பி தங்கச்சி ஒருத்தருமே வேண்டாம். அவன் பொண்டாடி தான் வேணும். இன்னைக்கு வந்து அவன் பொண்டாடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் பொண்டாடி முன்னாடி போவான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? மனோ நீ அமைதியாரு, நான் பதில் கொடுக்கேன். என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்கள். நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கி வந்து அவன் பொண்டாடி தான் பெருசுன்னு அவன் பொண்டாடி பின்னாடி போகிறேன். இல்லை கேட்கேன். பெற்றவா கூட பிறந்தவங்களாம் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போகிறேன்னு. எதுவும் பேசிடக்கூடாது, நான் அமைதியாக வெளியே போகலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் இந்த கேள்வி கெட்டிடலாம். இதுக்கப்புறம் நான் பதில் கொடுக்காம போனால் நல்லா இருக்காதுல்ல. என்ன சொன்னீங்க? இப்போ வந்தவளா? ஆமாம், உனக்கு கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் அது சொல்லு. வந்ததெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன சொன்னீங்க? அப்போ தான் கடமை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுல, இன்னும் அவளை ஏன் பார்க்கணும்? அப்படி தானே கேட்டியே. அதே போல் தானே எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியே. சரிதான்ப்பா, இல்லைன்னு நான் சொல்லலை. நான் உங்களை எதுவும் குறை சொல்ல வரல. இவா இல்லைன்னா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பியே, சரியா? நான் செய்ய மாட்டேங்கன்னு சொல்ல வரல, எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சரியான முறையில் உங்களுக்கு நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், சரியா? அவள் பிறந்ததுலேருந்து உங்கள் கூட தானே இருக்கா, நம்ம வீட்டில் தான் இருக்கா, வளருதா, சரியா? முக்கால்வாசி உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா, ஓகேவா? எப்போ அவளை எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டியே? பதில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் கொடுக்கணும்ல. பதில் சொல்லுங்கள். அவள் எப்போதும் வீட்டுக்கு வந்தால் என் கூட சேர்ந்து வேலை செய்வாள்.
நான் எங்கே போனாலும் என் கூடயே வருவாள், என் கூடயே பேசிகிட்டே இருப்பாள். என்ன செஞ்சாலும் வேலை செய்வான். பிரியாளுக்கும் அவளுக்கும் ஒன்றா தான் படித்தவ சின்ன வயசுலேருந்து. அவளுக்கும் எல்லாம் நல்லா பார்ப்பான். சரி உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன்னா இவன் நல்லா நம்ம இல்லாட்டாலும் பார்த்துக்கிடுவாளா நம்ம வீட்டை அப்படின்னு தான். வேறு இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியாது. இவளுக்கு பிறந்ததுலேருந்து எல்லாம் தெரியும். அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். எப்போ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டியே? அவளும் ரெண்டு காலேஜுக்கு போனாலும்லாம் அப்போ தான் காலேஜ் போயிட்டு வந்தாலும் இங்கே வந்து வேலை செய்வா எல்லாமே. அதுதான் நான் ஆசைப்பட்டேன். கரெக்ட், நான் எதிர்பார்த்த ஆன்சர் தான். சரியா? அவள் காலேஜ் போயிட்டு வந்தாலும் உங்கள் கூட உட்காந்து பேசுகிறான், எல்லாம் சப்போர்ட் பண்ணுறான், எல்லா வேலையும் செய்கிறான். சரியா? நான் அதுக்கு மட்டும் வேலை செய்ய தான் செய்வான். சரியா? ஆனால் அப்போல்லாம் உங்களுக்கு ஆசை வரல. அவன் மெச்சூர் ஆன பிறகு தான் தெரிஞ்சுது. அதுவும் காலேஜ் போன பிறகு தான் உங்களுக்கு அந்த ஆசை வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் சரி, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்டவட்ட சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு ஆசை வந்த பிறகு? என் மகனுக்கு நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன் அப்படின்ட்டு உனக்கு விருப்பம் இருக்கான அவட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லை. உங்களுக்கு ஆசை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்க. சரியா? அதே போல் தான் உங்கள் அண்ணனுக்கும் ஆசை என்னை கல்யாணம் முடிச்சு தரணுன்ட்டு. ஆனால் உங்கள் அண்ணனும் சொல்லலை, உங்கள்கிட்டையும் சொல்லலை, அவட்டையும் கேட்கல. சரி நீ துறையை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவட்டையும் கேட்கல. சரியா? அவங்களும் மனசுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க, என்கிட்டையும் சொல்லலை. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க? ஞாபகப்படுத்தினா தானே உங்களுக்கு பதில் கரெக்டாக கொடுக்க முடியும். அதான். சரியா? நீங்கள் கேட்டிங்களா இப்போ வந்தாவோ முன்னாடிட்டு நீங்கள் 2 பேருமே உங்கள் மனசுக்குள்ளே தான் வச்சுருந்தீங்க, எங்கிட்ட சொல்லவே இல்லை. புரியுதா? ஆனால் நான் வேலை பார்க்குற இடத்துல வேறு யாரையாட்டி எனக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கேட்டிங்களா கல்யாணம் பண்ணி வைக்கன்ட்டு? அப்படி நான் சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பதில் சொல்லுங்கள். நான் வேறு யாரையாவது பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? அதுக்கு தான் நான் கேட்டேன். அவகிட்டே அதான் சொல்லலை. உன் விருப்பம் இல்லாமல் அவட்ட நான் ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னுட்டு அவட்ட கேட்டேன். நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் அந்த பிள்ளை தானே கட்டி வைப்பேன். அப்போ நான் ஆசைப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பீங்க. அப்படி தானே? உங்கள் ஆசையை விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும். அப்படி தானே நினச்சிருப்பீங்க. அப்போது நான் வேறு பொண்ணை கல்யாணம் முடித்தா நீங்கள் இப்போ பயந்தீங்கல்ல, வேறு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் எப்படி பார்த்துக்குவோன்னு நம்பிக்கை இல்லைன்ட்டு. அப்படி நம்பிக்கை இல்லாமல் தானே இவ்வளோ நான் கட்டணும்னு நினச்சிங்க. சரி, நான் வேறு எதுவும் பேச விரும்பல, டைரெக்டாகவே உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் 2 பேரும் மனசில் தான் வச்சுருந்தீங்க. புரியுதா? உங்களுக்கு தெரியும் நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். எதுக்காகனா உங்களோட மரியாதையும் அப்பா மரியாதையும் வீணாகக்கூடாதுங்கிற ஒரு காரணம் தான். இன்னொன்று என்ன தெரியுமா? அவள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் உங்கள் கூட இருந்துகிட்ருக்கான். தப்பான பேர் அவன் மேலே வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணம். அப்புறம் என்ன கேட்டியா? நான் கல்யாணம் முடிச்சதுனால தானே. நான் லவ் பண்ணேன், ஓகே தான், அதனால் உங்கள்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணேன். நான் எப்போத்துலேருந்து லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். அது உங்களுக்கு தெரியுமா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். தெரியாது. நீ விரும்புகிறதுன்னு சொன்னேன் ரொம்ப நாளாக, ஆனால் எவ்வளோ நாளும் தெரியாது. நான் டூர் போனேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவனும் டூர் போயிட்டு வந்தான். அன்றைக்கி ஒரு நியூஸ் சொன்னீங்க. புரியுதா? நான் அதுக்கு முன்னாடி இருந்து அவளை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? என்ன சொன்னீங்க? அவள் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னு. நான் அதுக்கு முன்னாடியே இருந்து அவளை லவ் பண்ணிட்டுருக்கேன். புரியுதா? இப்போ சொல்லுங்கள், அவள் எப்போ வந்தான்ட்டு? அவள் எப்பவுமே வந்துட்டேன் என் மனசுக்குள்ளே. அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். நான் அவளும் உங்கள் யார்ட்டுமே சொல்லலை என்னை லவ் பண்ணேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அவள் நான் 1 வருஷம் வேலை போயிட்டு கொடைக்கு வந்தால அப்போவே வந்து என்கிட்ட சொல்லிட்டா, 1 வருஷம் உங்களை பார்க்காம எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. லவ் பண்ணுறேன்னு என்றைக்கே சொல்லிட்டா. நான் இது பாலாவுக்கு தெரியும், உங்கள் மகளுக்கும் தெரியும், கவிக்கும் தெரியும். சொல்லுங்கள், அவள் இப்போ தான் வந்தாளா என் லைஃப்பில்? பேசுகிற வார்த்தை எதுவும் சரியில்லை சொல்லிட்டு நீங்கள். இவா என்னை லவ் பண்ணுறேன்னு உங்கள் சின்ன மகளுக்கு தெரியும். ஆனால் எனக்கு நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுனீங்கன்னா பொண்ணு பார்க்கன்ட்டு, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு கல்யாண டேட் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. சரி, ஆனால் அன்னைய தினத்து வரைக்கும் பிரியா ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து பேசலை. என்ன நந்தினி உன்னை லவ் பண்ணுறால என்னென்னா சொல்கிற அப்படின்ட்டு பேசினாலும் கேளுங்க. ஆனால் இவளுக்கு அவள் எந்த ரியாக்ஷனாக கொடுத்தாலான்னு கேளுங்க. இது வரைக்கும் ஏதாட்டும் ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணிக்கலான்னு கேளுங்க. ஆறுதலாக கூட ஒரு வார்த்தை அவள்கிட்ட பேசியிருக்க மாட்டாள். தெரியுமா? அவள் 3 வருஷம் நான் அவட்ட சொல்லவே இல்லை. ஆனாலும் 3 வருஷமாக அவள் என்ன பாடுபட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கூட தானே இருந்தா? அவள் மைண்டில் என்ன இருக்கும் உங்களுக்கு என்னைக்காட்டும் தெரிஞ்சுதா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வார்த்தை என்னைக்காட்டும் உங்கள்கிட்ட நான் பேசத்தானே செஞ்சுருக்கேன். அவள் இருக்கும்போது என்னைக்காட்டும் நீ பேசியான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? சொல்லுங்கள். ஏன் அவளே சொல்லலை ஒரு நாள் கூட. என்ன தெரியும், உன்னை லவ் பண்ணுறா, நீ ஒரு வார்த்தை விட்டு பேசணுன்னு இன்ன வரைக்கும் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பேசலை, அது 2வது கதை. ஆனால் சரி, அவள் கதையை நான் அப்புறம் பேசுகிறேன். நான் இப்போ அவளை பார்க்க தான் மெனக்கிட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? அவளுக்காக மட்டும்தானே வந்தேன், அவளை பார்த்துட்டு போகணுன்னு. ஆனால் வந்து என்னால் அவட்ட பேசாமல் இருக்கவே முடியல.
அதனால தான் நான் அவட்ட பேசினேன். புரியுதா? உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் டெய்லி பேசுவேன். அட்லீஸ்ட் 2 நேரம் பேசுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு நேரம் மட்டும் நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். ஆனால் அவள் என்னை லவ் பண்ணுறான்னு நல்லா எனக்கு தெரியும். நானும் அவளை லவ் பண்ணுறேன், அதுவும் தெரியும் எனக்கு. ஆனாலும் அவட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசலை, தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நான் லவ் பண்ணேன், அவளையும் நான் லவ் பண்ணேன். அது மட்டும் தான் தெரியும். ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாலாவுக்கும் மனாவுக்கும் தெரியும். அதே போல் அவள் அந்த 3 வருஷம் காலேஜ் போகிறப்போ எங்கெங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு யாருக்கு தெரியுமா? வந்து 3 மாதம் அவட்ட பேசிட்டு போயிருந்தேன், தெரியுமா? நான் போய் பேச மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவள் போட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். புரியுதா? நான் அதுக்கப்புறம் நான் பேசினேன் அவட்ட டெய்லி. ஆனால் நான் நினச்சிருந்தா என்றைக்கா பேசியிருக்க முடியும். உங்களை மீறி நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா கூட நான் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். அது 2வது விஷயம். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் பேசிட்டு போயிருக்குன்னு தெரியும், அவள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியும். ஆனாலும் நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக கல்யாணத்துக்கு வரைக்கும் ரெடி ஆகணும், தெரியுங்களா? ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கே தெரியும்ல. கல்யாண கதை உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் அவள் என்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கான்னு. எதுக்கு அவள் கூட நான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். அவள் 3 வருஷம் பட்ட பாடு எனக்காக. என்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டா அதுக்காக தான். 30 வருஷம் அவள் கூட இருந்தாலும் அந்த ஃபீலிங்கை என்னால் சரி பண்ணவே முடியாது. அதில் வேறு நான் இப்போ விட்டுட்டு வேலைக்கு போயிருந்தேன். அவள் எவ்வளோ ஆசையாக என் கூட இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன், தெரியுமா? கல்யாணம் பண்ணேன். நான் அதுக்காக தான் இருக்கிறனால அவள் கூட இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு போகணுன்ட்டு நான் இருக்கேன். அது தெரியாமல் கண்டு பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இவ்வளோக்குள்ளே நீங்கள் பேசுதேல்ல. இப்போ சரியாக நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இவனை வந்ததுக்கப்புறமா ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா. சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் பேசிட்டு தானே இருக்கேன் எல்லாத்தையும். அவள் கஷ்டம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காளா? சொல்லுங்கள். சொல்ல மாட்டா. அவள் என்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் கஷ்டப்படுவேன் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தால் சொல்லாமல் என்னை பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா. தெரியுமா உங்களுக்கு? நான் வந்த அன்றைக்கி என்னை பார்த்தோன்னே சொன்னேன். இவனோட சொன்னால் எனக்கு தெரியும்னு அவனுக்கே தெரியும். ஆனால் அவனோட சொல்லலை. அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வெயிட் பண்ணுவானே தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டான். என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாள். புரியுதா? என்னை பார்த்த உடனே சொல்லுவாள். அது உங்கள் மவுளுக்கு தெரியும் நல்லாவே. என்கிட்ட அவாய்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சு தான் நான் மெனக்கிட்டு வந்தேன். பவிக்கு வளகாப்பு வையின்னு சொல்லிட்டு நான் வந்தது, அவளை பார்க்க வந்தது அதுக்கு தான், தெரியுமா? அப்புறம் என்ன சொன்னீங்க? எவன் முன்னாடி வேலைக்கு போகிறேன்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பொங்கி போட்டு எத்தனை வருஷம் அவளுக்கு பொங்கி போட்டியே? சொல்லுங்கள் பார்ப்போம். முழுசாக 1 வருஷம் கூட வேலைக்கு போகல. ஒரு 6 மாதம் 7 மாதம் வேலைக்கு போயிருப்பாளா, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா? உங்கள் மவளை சப்போர்ட் பண்ணா? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மவளையும் உட்கார வச்சு அவள் சமையல் பண்ணி கொடுத்தா. உங்களுக்கு சேர்த்து தான், புரியுதா? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவள் பண்ணி கொடுத்துருக்கா. ஆனால் எப்படி பேசுறீங்க அவளை? நான் சொன்னேன், நீ வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுமா, டயர்டாகிடுவா, பஸ்ஸில் அடைஞ்சி. அம்மா இருக்காங்களா, அக்கா இருக்கா, பார்த்துக்கிடுவாங்க பிள்ளைய. நீ டென்ஷன் எடுக்காதம்மான்னு சொன்னேன். நல்லா பார்த்துப்பீங்க, பிரச்சனை தெரியுது. உங்கள் மவளை கூப்பிடுங்கண்ணே, கூப்பிடுங்க. ஏன்னா நான் கூப்பிட்டியா? வர சொன்னேன். ஏன்னா நான் சொன்னேன். சந்தோஷமாக இருக்கலாம். என் முன்னாடி வந்துட்டு அப்படி பேசுனது தப்பு தான், சரியா? நான் அவளுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்குறேன். சாரி. என்ன நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? பேச வேண்டிய சூழ்நிலை நீ கொண்டு வந்து விட்டுட்ட, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே மகமேல அவ்வளோ பாசமா? ஒரு நிமிஷத்தில் என் முன்னாடி தூக்கி வீசிட்டியெல்லாம். நீங்கள் காலை சுற்றி வந்திருந்தா, உங்களையும் நம்பி இருந்தால் என் முன்னாடி உங்களுக்கு பெருசாக தெரில என்ன? உங்களையும் எங்களையும் மதிக்காமல் போனால் பாருங்க, உங்களுக்கு பாசம் அதிகம் தான், ஒத்துக்கிறேன். இதனால் நீங்கள் பெற்ற பிள்ளை இல்லாமா? ஏன்னா ஏன் அப்படி பேசுகிறேன்? நான் பேசுகிறது கேளு. சிவா இங்கே இல்லைன்ட்டு அவன் இங்கே வந்துட்டு போகிறா இல்லை? அதான் அவளை நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோம். ஏன் முன்னாடி கஷ்டப்படுத்திட்டேன்னா அப்படியா? பிள்ளை உங்கள்கிட்ட வந்து சொன்னானா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் முடிச்சு வைன்னு? இல்லை உங்கள் பிள்ளைக்கு நான் பார்த்து செஞ்சேன்ல, என் முன்னாடி தவிக்க விட்டுட்டு பேசாமல்? எங்கள் முன்னாடி எதுவும் சொன்னானா? சொல்லுங்கள். நான் செஞ்சு காமிச்சேன்னு சொல்ல வரல, புரியுதா? அவன் என் தங்கச்சி, நான் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது நந்தினியாக இருந்தாலும் சரி தான், பிரியாலாக இருந்தாலும் சரி தான், இவளாக இருந்தாலும் சரி தான், எல்லாம் ஒன்று தான். இப்போ சௌமியா பவி எல்லாத்துக்கும் ஒன்று தான், புரியுதா? இப்போ பொண்ணு இந்த நிலைமைக்கு இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஏன் பொண்டாட்டி, தெரிஞ்சுக்காங்க. நான் சொல்லணும்னு ஆசைப்படலை, ஆனால் டெய்லி சண்டை போட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளை சந்தோஷத்துக்காக. நான் எப்போண்டா என் வாயிலேருந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லுவேன், அதை போய் உங்கள் அம்மாவிட்ட சொல்லலாம், சந்தோஷமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சி டெய்லி வாக்குவாதம் வரும் எங்கள் 2 இடத்துக்கும், தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசிடுவாள். அதுக்கப்புறம் நான் சத்தம் போடுவேன். கடைசியாக நான் ஊருக்கு வந்ததும் அதுக்கு தான், தெரியுமா? சரி பேசி பார்ப்போம், பார்த்துட்டு முடிச்சு கொடுக்கலான்னு பிளானில் தான் நான் பாலாமையும் வர சொன்னேன். ஆனால் அவள் ஒரு வார்த்தை என்கிட்ட என்னைக்காட்டும் மதித்து சொன்னாங்கங்க, ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு தெரியும்னு அவளுக்கு அந்த விஷயம் தெரியும், தெரிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து சொல்கிறாரு என்கிட்ட ஒரு வார்த்தை. விட்டுட்டு போனாலாம்.
மாமா நீங்கள் போய் பேசுங்க மாமா, அண்ணன் எல்லோரும் போய் பாருங்கள், பேசுங்க, பேசிட்டு முடிச்சு கொடுங்க மாமா, நல்ல அண்ணன் தான் அப்படின்னு அவள் சொல்லுவாள். நீங்கள் மட்டும் லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, அண்ணனும் லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சிருக்கான், ஏன் மாமா அவள் சந்தோஷமாக இருப்பான் தானே கூட அப்படின்னு அவள் தான் சொன்னான். கேளுங்க, அவள் சொன்னான் தானே கேட்க கொடுக்க மாட்டாங்க, அவள் மாற்றிடுவா. நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு பிடிவாதமாக என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிகிட்டு வந்து ஜாம்னு அவளுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, என்னை மதிக்காமல் போனான். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன வார்த்தை கேட்கீங்க என்னை பார்த்து? மேடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்கள் கல்யாணத்தில் ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாரு சரியா? அப்போ என்ன என்கிட்ட கேட்டுன்ட்டு நந்தினி வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தாளா, உன்கிட்ட கங்க்ராட்ஸ் பண்ணாலா? நீ என்கிட்ட என்ன வார்த்தை கேட்ட? உனக்கே தெரியும் அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னான். யாருக்காக வந்தா சொல்லு? நான் என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கணும், அவள் கல்யாணத்தோட என் முன்னாடி இல்லைன்னா அவள் வருத்தப்படுவாள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அவளை பேசி சமாதானப்படுத்தி அங்கே கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து நான் மணமேடை கூப்பிட்டு வந்து உங்கள் கூட சந்தோஷமாக இருக்க வச்சனா இல்லையா? என்கிட்ட கூட கேட்கல, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு ஒரு காரணத்துக்காக உடம்பையும் பார்க்காம வந்தாலும் இல்லையாங்க. அவள் ஒரு வார்த்தை சொன்னால அது மட்டும் தான் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிட்டு அப்படி தானே? பண்ணது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லைலாம். பவி கூட இவன் சோறாடி சண்டை போட்டான்னு சொல்லிட்டு அவனை விட்டு கொடுத்து பேசினான். இவன் சத்த மாட்டான், அட லூஸ் எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னு அவள் உடனே சொன்னான். அவன் தங்கச்சி புரிய வைக்கிறதுக்கு வேறு நான் என்னடா சொல்லணும்னா அவள் புரிஞ்சுக்கிட்டா. நான் அவளை நினச்சி பெருமைப்படுத்தேன். இப்போ வரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கா, நீ லவ் பண்ண நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனால் உங்ககிட்ட நான் எந்த அளவுக்கு பேசுவேன்னு உனக்கு நல்லா தெரியும், நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன்னு உனக்கு தெரியும். ஆனால் அவள் டெய்லி உன்னை புலம்பிட்டு தானே இருந்தா, அது எனக்கு தெரியாது, இப்போ தான் சொன்னான். ஆனால் நீ நினச்சிருந்தா எப்போவோ என்கிட்ட இருந்து நீ கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நான் அந்த நந்தினியை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு. ஆனால் நான் அவளை சொல்ல விட்டுருக்க மாட்டேன், ஆனால் நீ தெரிஞ்சு வச்சுருக்கலாம், அவளை சமாதானப்படுத்திருக்கலாம் தெரியுமா? நீ எந்த சப்போர்ட்டோட அவளுக்கு பண்ணியா? அதையும் மீறி உனக்கு அவள் சப்போர்ட் பண்ணான். எனக்கு தெரிஞ்ச பிறகு கூட உனக்கு சப்போர்ட் பண்ணான். சரி தான், அப்பாவை பேசின வார்த்தை தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நீ அவளை 2 அறை விட்டுருக்கலாம், என் முன்னாடியே கேட்டால் சொல்லியிருக்கலாம். என் மைனியை நான் அடிப்பேன், என் ஃப்ரெண்டு அடிப்பேன், எதையாவது சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அவள் வருத்தப்பட்டாலும் அவளை நான் சமாதானப்படுத்திருப்பேன். அவள் பேசினது தப்புன்னு நான் புரிய வச்சுருப்பேன். இப்போவும் நான் அதான் பண்ணிட்டு இருந்தேன், புரியுதா? உனக்கு தெரியும்ல, அவளை பேசி சமாதானப்படுத்தி அவள் பேசினதை புரிய வச்சு உங்கள்கிட்ட வந்து பேச வைக்கணும், அப்போ தான் உனக்கு திருப்தியாக இருக்கும்னு நான் அவள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போவும் அவன் சந்தோஷத்துக்காக தான் நான் அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ போய் அம்மாட்ட சொல்லி இந்த லெவலில் கொண்டு வந்து விட்டுட்டல, உனக்கு எல்லா நேரத்துலையும் கூட வந்து அவளுக்கு எத்தனை பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? ஆனால் வரணுங்கிறதுக்காக என்னை வர வைக்கணுங்கிறதுக்காக 1 மாதம் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா தெரியுமா? இப்போ யாருக்கிட்ட தெரியுமா? சரி தான், நீ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. உன் அண்ணனுக்காக நீ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், என் கல்யாண நாளோட நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்களுமே என் மருமகளை நான் அடிப்பேன், நீ ஏன் கேட்கன்னு 2 அறை கொடுத்துருந்தா கூட நான் அவளை சமாதானப்படுத்திருப்போம்மா, புரியுதா? ஒரு நிமிஷத்தில் வீட்டை விட்டு வெளியே போங்கிங்க அவளை. அவள் உங்கள் அண்ணன் பண்ணா இருந்தால் நீங்கள் அடித்து வெளியே தரத்துனா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். அவள் எனக்காக மட்டும்தான் வீட்டுக்கு இன்னும் போகாமல் இருக்கா. அன்றைக்கி கூட வேலை கிடச்சிருக்கு, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் தெரியுமா? இப்போவும் நீங்கள் எல்லோரும் என்னை மனசு தான் இருக்கீங்க, அவள் எப்படா பேசுகிறதுங்க. ஆனால் அவன் என்கிட்ட சொல்லிட்டா தெரியுமா? சொல்லிட்டாடா, என்ன புதுசாக கல்வி கேட்டுட்ருக்க? ஆனால் நீங்கள் அவளை வெளியே போன்னு சொல்கிறது ஏன் பொண்டாட்டியே, புரியுதா? நீங்கள் எல்லோரும் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க, நான் இல்லைன்னே சொல்ல வரல. ஒரு அம்மாவாக நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க பிள்ளை மேலே. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு வேறு எந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தாலும் இந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பானான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை நான் வந்து வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருந்தால் சாஃப்டாக ஃபெடியூல் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் சந்தோஷம்லாம் கிடச்சிருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் இவன் கோவப்படுத்தி பார்ப்பா, இல்லை அந்த கோவத்துலேயும் என்னை சந்தோஷப்படுத்துறது அவன் மட்டும்தான், புரியுதா? இப்போ சொன்ன ஒரு நாள் என்ன தெரியுமா சொன்னால், அவன் கோவத்துக்கு வேறு யாருன்னா இருந்துக்கிட மாட்டாவடா அப்படின்னு. நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டா, என்ன கேட்ட தெரியுமா? நான் வந்து அங்கே வந்து எங்கே இருக்க, நான் தெருவிலையே இருக்கேன்னு கேட்டா. அன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஒரு ரூம் கட்டினதே கட்டினேன், இன்னொரு வீடு கட்டியிருக்கணும். இன்றைக்கி வெளியே போன யாரும் சொல்ல மாட்டாவளா என் முன்னாடி பார்த்தோம்? 24 மணி நேரம் என்கிட்ட பேசுகிறாளா? ஏய் தெரியுமா, எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன்னா வந்தோடனே பேசினேன், பேசிட்டு போனேன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான்னு நான் மறுபடியும் பேசினேன். 24 மணி நேரம் லைன்லேருந்து எனக்கு பழகிட்டு, அதனால் அவள் பேசாமல் என்னால் பேசுகிறது கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. அதனால தான் ஊருக்கு வந்தால் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாள். வேலைக்கு போனால் சில டைம் தான் பேச முடியுது. அதனால தான் இங்கே வந்தால் என் கூடயே இருங்க, வேலை இல்லைலா அப்படின்னு ஏதாட்டு பேசிகிட்டே இருப்பேன். நான் கேட்டே இருப்பேன். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவீங்க எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவள் என்ன சண்டை போட்டா, சமயம் அழகாக போட தெரியுமா? என் அப்பா கூட்டிகிட்டு வந்தது கூட கோவப்படல.
என் மேலேயே உங்கள் மேலே தான் அவ்வளோ போகும். நீங்கள் எப்படி நீங்கள் கூட்டி வர விட்டுருக்கலாம் அப்படின்ட்டு. ஆ சமையல் பண்ணவே தெரியாதா? எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுவாள். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ மேனேஜ் பண்ணுற ஆளு இப்போ பண்ணிட்டு தானே இருக்கா. நான் சொன்னேன் காலேஜ் பண்ணு, சமயம் போய் கஷ்டப்படுத்தக்கூடாது இனிமேல் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளாக பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனால் பொங்கி போட முடியாதுங்கன்னு பிள்ளைய உட்கார இடத்துக்கு செஞ்சு கொடுத்து பார்த்தா. நல்லா தான் மரியாதை கொடுத்தீங்க அவளுக்கு. ஒரு வார்த்தையில் ஒரே நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சிட்டில்ல அவளை. நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம் போதுமா. என் பிள்ளைய நீங்கள் பார்க்கவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளையும் என் முன்னாடி வெளியே போய் சொல்லிட்டிய. அவளை நான் எப்படி வெளியே போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள். அப்போ அவள் என்ன நம்பி கல்யாணம் பண்ணதில் நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளை நான் வெளியே துரத்தலாமா சொல்லுங்க. நான் கட்டல வீடு. அப்பா தானே கட்டியிருக்காங்க. பிரியா, நான் ஏசினாலும் நீ என் தங்கச்சி தான், புரியுதா? நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லல, புரியுதா? என் பொண்டாட்டியை தான் நீ மதிக்கலை, சரியா? என்னையும் மதிக்கலைன்னு வச்சுக்கோ. நான் அதை பற்றி எதுவும் வருத்தப்படல, சரியா? ஆனால் உனக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்ய தான் செய்வேன். விருப்பம் இருந்தால் ஏற்றுக்க, இல்லை அப்படின்னா விடு, புரியுதா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நீ எக்காரணத்தோண்டு அவளை பேசக்கூடாது, புரியுதா? எக்காரணத்தோண்டு அவளை மைனின்னு மட்டும் கூப்பிட்றாத. அவள் என்றைக்குமே என் முன்னாடி மட்டும்தான் என்ன, புரியுதா? உங்கள்கிட்ட சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? செய்யவே செய்ய மாட்டியா சொல்லு. வாயை பார்த்துட்டு இருக்கேக்கு தேவையில்லாத வேலை பக்கத்துற இங்கே இரு. அவி என்ன சொல்கிறது? உன்பாடு போனால் என்ன அர்த்தம்? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சொல்ல விரும்பல, உங்கள் இது புரியும், புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்காங்க. அட்டி வாங்கிறதா மரியாதை ரூமுக்கு போயிரு. எவ்வளோ கூட்டு சொன்னது செய். கால் பண்ணுறேன். இப்போ நீ எங்கே போகிற? நியூஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கதானே? கிளம்புங்க, புரியுதுல? சரி விட்றா, அப்புறம் கால் பண்ணிக்கலாம் விடு. பண்ணுறது இது எனக்கு பிடிக்கல சொல்லிட்டேன். சாயின்ட்டு போ, அந்த வீட்டில் போயிருப்போம். நீ எங்கடா போற தம்பி? என்கிட்ட கேட்க? என்னடா? இல்லை நான் தம்பி தானா? இல்லை எனக்கு டவுட்டு தான் கேட்டேன். இவ்வளோ தூரம் அந்த வார்த்தையெல்லாம் வரவே இல்லை. இவ்வளோ தூரம் கேட்கும்போது என் முன்னாடி அந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது இதுக்கப்புறம் அவட்ட யாரும் பேசுகிறவள வச்சுக்காதீங்க. அது நல்லதில்லை சொல்லிட்டேன். இல்லாட்டி நான் கோவப்படுறதில்ல, கோவப்பட வச்சிடாதீங்க. அவசரப்படுறடா. நான் அவசரப்படல, எல்லாரும் அவசரப்பட்டுட்டாங்க. அதனால தான் நான் இந்த முடிவு எடுக்க வேண்டியதாகி போச்சு. இதுக்கப்புறம் நான் இருந்தால் சரிப்பட்டாது. ஏமா தூக்கத்தில் எழுப்பிட்டானா? சரி வா வா. பிள்ளைய பார்க்காம எப்படி இருப்பேன் இருப்பாடு? உனே யார் பிள்ளை பார்க்க வரேன்னா? வா, செம்மையாக கூட்டு வா. தம்பி திட்டு வா, நீ வா, பழி கூட்டு வா. என்ன அப்போ நான் உன் பிள்ளைய பார்க்க வரக்கூடாதா? அதானே, என்னடா இப்படி பேசுத? இப்போ பாருங்க, அண்ணனா தம்பியாக நினச்சிங்க அப்படின்னா எதுவும் என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க, நான் செய்வேன். புரியுதா? செய்ய மாட்டேன்லாம் கிடையாது. ஆனால் அதோட நிப்பாட்டிக்கிடணும். என் பொண்டாட்டியை என் பிள்ளையை யாரை பார்க்குறதோ பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க, புரியுதா? நினைக்காதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்குவேன், புரியுதா? அவன் நினச்ச வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியும். அவனை நான் சந்தோஷமாக ராணி போல் பார்த்துக்குவேன். யாரோட உதவியும் தேவையில்லை, புரியுதா? யார் கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணானா, சாப்பாடு பண்ணி கொடுக்கானா, என் பிள்ளைய பார்க்கானா, புரியுதா? சரி வரேன்டா, வர கால் பண்ணுறேன், சரியா? தூங்கி நீங்கள் போங்க. இப்போ அவிய நைட்டுக்கான அங்கேயும் இங்கேயும் அழைக்காத சொல்லி வச்சு, புரியுதா? நாளைக்கு செக்கப் கூப்பிட்டு போவோம், புரியுதா? கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பு, சரியா? அப்போ நீ வேற என்னடா? வாரேன் சொல்கிறேன். இவனுக்கு லீவு கிடைக்கல, இப்போ என்ன செய்ய சொல்லுங்க சொல்லு. அதை தனியாக விட்டு விட்டுற முடியும். போரு, நான் வாரேன், நான் வருவேன். சரி பிற கால் பண்ணு, வரேன். எங்களை பற்றி உனக்கு தெரியும், புரியுதா? நீடிக்கணும்னு நினைக்காத, அவ்வளோதான் சொல்ல முடியும். உன் மைண்டில் ஓடுறது எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் இருக்கோம், புரிஞ்சுக்கா, புரியுதா? தெரியுதுல, தைரியத்தில் தான் போகிறேன். அப்புறம் என்ன போகணுமான்னு நான் யோசிக்கேன். நானாக எந்த முடிவும் எடுக்கல. நீனே யோசிச்சு பாரு என்ன நடந்துச்சுன்னு. நான் பொறுப்பே இல்லை, புரியுதா? சரி நாங்களும் வரோம். வேண்டாண்டா, அழுதல்ல பாப்பா, வாங்கின நடி பைத்தியக்காரி ஏன் கிடையாது இருக்கேன். சரி ஆமாம், நீங்கள் வரணுமா? நான் அப்பா வீட்டில் போய் இருக்கேம்மாம்மா. எல்லோரும் என்னை குறை சொல்லுவாங்கல்ல, அவங்கள தனியாக கூப்பிட்டு போயிட்டேன்னு. பைத்தியக்காரி, நீ என்ன தனியாக கூப்பிட்டு போகிறேன், நான் தான் உன்னை தனியாக கூப்பிட்டு போகிறேன், புரியுதா? எதையாவது நினச்சி கஷ்டப்பட்டு இருக்காதடி. வா, உனக்கு என்ன சந்தோஷம்? நான் கூட இருக்கிறது தானே. அப்புறம் உனக்கு என்ன? வா வா, நீ அப்புறம் காரில் உட்காருங்க, நான் அப்புறம் டாக்டர் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பும். ஆடாத, சரி சிரிச்சா தானே கூப்பிட்டு போவேன். வெளியே போயிட்டு வந்தானே உன் முகத்தில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே ஹாப்பியாக நான் இப்போ பார்க்கணும் எனக்காக. கஷ்டமாக இருக்குது. அது காரணம் சொல்லிட்டலாமா? நான் உங்களோட தான் இருக்கேன்னு. அப்புறம் என்ன? ஹலோ, நீங்கள் இப்போ மெசேஜ் தரேன், ஞாபகம் இருக்கா? வேறு எதையும் மைண்டில் வைக்கக்கூடாது. ஸ்மைல் ப்ளீஸ். நம்ம சொன்ன ஒரு காரணம் இருக்கும்ல. நீ என் கூட இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்ப. அதை நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு பதில். என்ன அதுட்டு இருந்தால் எப்படி? நமக்கு அவ்வளோதான் ரெஸ்பான்ஸா?
வேர் இஸ் மை ஸ்வீட் கார்ட் லவ் யூமா லவ் யூ மாமா. இப்போ போமா பிடி பாப்பா அழுதுட்டு இருக்க பாரு பிடி தூங்கிச்சுன்னா வயிறு பிடிச்சிருக்கும் பா கார்க்கும் சரி வரேன்டா ம்